ஒவ்வொரு விவசாய குடிமக்களிடமும் செய்கின்றார்கள். ஒரு மூட்டைக்கு வெறும் 40 ரூபாய் என்று சொன்னால் 1000 மூட்டைக்கு 40,000 ரூபாய் கொள்ளையடிக்கின்றார்கள். 1 கோடி மூட்டை என்று சொன்னால் 40 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கின்றார்கள். இந்த கொள்ளை பணம் ஏதோ அங்கு பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு மட்டும் செல்லவில்லை, மந்திரி வரையிலும் பயணிக்கின்றது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு அங்கன்வாடியிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆயா வேலையை போட வேண்டும் என்று சொன்னால், அரசு சார்ந்த ஆயா வேலையை அரசு பணியிலே ஒரு பெண்ணை அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் கேட்கின்றார்கள். படித்த இளைஞர்கள் கல்லூரி படித்து முடித்துவிட்டு ஆசிரியர் பணிக்கு அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் கேட்கின்றார்கள். ஏன் மாவட்ட ஆட்சியரை கூட லஞ்சம் வாங்கி கொண்டுதான் அமர்த்துகின்றார்கள். பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பொறுப்பேற்கக்கூடியவர்களிடம் கூட லஞ்சத்தை வாங்கி கொண்டுதான் பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர் பணி அமர்த்தப்படுகின்றது. இந்த ஊழல் லஞ்சம் மலிந்து கிடக்கின்றது இந்த நாட்டிலே. இதை முற்றும் முதலுமாக அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்தை உங்கள் மனதிலே இருத்தி வாக்களிக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரால் முடியும்? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரால் முடியும்? மக்களாகிய உங்களால் தான் முடியும். எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்களிடமெல்லாம் சென்று சொல்லுங்கள், நாளைய நாடு நல்ல நாடாக மலர வேண்டும், நாளைய நாடு நலமுள்ள நாடாக மலர வேண்டும், ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை இல்லாத நாடாக உருவாக வேண்டும். அதற்கு நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நம்முடைய உறவுகள் எல்லாம் வீதிதோறும் இல்லந்தோறும் சென்று வாக்கு சேகரியுங்கள். அப்படி வாக்கு சேகரித்து காளியம்மாள் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்றால் ஏதோ ஒரு சாதாரண பெண்ணினுடைய வெற்றி அல்ல. காளியம்மாளுடைய வெற்றி சாதாரண பெண்ணினுடைய வெற்றி அல்ல, தமிழ் தேசிய பேரினத்தின் வெற்றியாகும். அந்த வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காளியம்மாளுக்கு மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த மாதிரி ஏதோ விவசாயி சின்னம் ஒன்று கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கு முந்தி சென்ற தேர்தலில் எல்லாம் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் விவசாய சின்னத்திலே போட்டியிட்டோம். எங்களுடைய விவசாயினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது என்பதற்காக மைக் சின்னத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மைக் சின்னம் ஓங்கி ஒலிக்கும். இந்த ஒளியை வாங்கி பெருக்கி கொடுக்கக்கூடிய சின்னத்தை இப்பொழுது வழங்கி இருக்கின்றார்கள். சின்னத்தால் பின்னடையக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. ஏனென்றால் எங்களுடைய முகவரி, எங்களுடைய முகம், எங்களுடைய சின்னம் எல்லாம் செந்தமிழன் பெருந்தலைவர் ஐயா சீமானவர்கள் தான். அவர்களுடைய முகத்தை கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல் நகருகின்றது. பாமகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கம் இருக்கின்றது. அதை மத்திய அரசு அதை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நிலங்களை கையகப்படுத்துகின்றது மத்திய அரசினுடைய ஆதரவோடு. அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து குரல் கொடுத்தது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அக்கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கரங்கோத்து நிற்கின்றார்கள். இப்படி கரங்கோத்து நிற்கின்ற பொழுது இவருடைய முடிவு என்ன? நெய்வேலி சுரங்கத்திலே கையகப்படுத்தக்கூடிய நிலங்களை எல்லாம் அவர்கள் கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களா? 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? 8 வழிச்சாலையாக இருக்கட்டும் 4 வழிச்சாலையாக இருக்கட்டும் அதுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா? கூட்டணி சேர்ந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அடிப்படையில் அவர்கள் பிழையான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்காகவே போராடுவோம். 8 வழிச்சாலையாக இருக்கட்டும் 4 வழிச்சாலையாக இருக்கட்டும்